ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளுத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 15 சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். பாடல் 15, திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்கிதியோ, ஜில்லென்று அழையேன் மின் நங்கேவி போதற்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, எல்லோரும் போந்தாரோ போந்தாற்போல் எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானே மாற்றிழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இது பாடல், அழகான பாட்டு. இது இந்த பாடல் ஆண்டாள் சொல்லும்பொழுது அழகான அந்த ஸ்ரீ வில்லிபுத்தூர் பேச்சாக இது அமைந்துள்ளது. இது பேச்சு வழக்கு பாடல். நாடக தமிழாக பிறந்த வீட்டின் தாக்கம் வில்லிபுத்தூர் பெண்கள் பேசும் தாக்கமாக இப்பாடல் இருக்கின்றது. இந்த பேச்சு வழக்கில் நிறைய பேச்சுங்களை பார்த்துருப்போம். எல்லாம் தமிழ் தான். மதுரை பேச்சு இருக்கும், சென்னை பேச்சு இருக்கும், கோவை பேச்சு இருக்கும், ஏன் திருநெல்வேலி பேச்சு இருக்கும். அதே மாதிரி இது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் பேசும் பேச்சு. இந்த பாட்டில் தான் அந்த அம்மா தன்னுடைய ஊரினுடைய தாக்கத்தை எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, தான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அந்த கணவனுடைய வீரப்பிரகாதை இங்கே நிலைநாட்டுகின்றார்கள். இப்போ 2 பெண்கள், உள்ள இருக்கிற பெண், வெளியில் இருக்கிற பெண், 2 பேரும் பேசுகின்ற பேச்சின் உரையாடலில் தான் இந்த பாடல். இப்போ எழுப்புகின்ற பெண் என்ன சொல்றானா, ஏடி இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோன்னு கேட்கும்போது, ஏடி இளங்கிலியே இன்னும் தூங்கி கொண்டிருக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளிருப்பவள் சொல்றார், ஜில்லென்ற மின் நங்கை நீர், பெண்களே ஜில்லென்று கத்தி கூப்பிடாதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எழுப்புறவங்க சொல்றாங்க, நீ மிகவும் கெட்டிக்காரி, உன் பேச்சும் தெரியும், இதெல்லாம் நாங்கள் முன்பே அறிந்திருக்கின்றோம், உன் வாயும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், உன் பேச்சும் உன் வாயெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ள இருக்கிறவர் சொல்வார், கெட்டிக்காரிகள் நீங்கள் தான், நான் இல்லை, நீங்க தான் ரொம்ப கெட்டிக்காரித்தனமா பேசுவீங்க அப்படின்னு. அப்போ எழுப்புறவங்க சொல்றாங்க, சரி சரி இதெல்லாம் போட்டோம், சீக்கிரமா எழுந்து வா, இந்த மாதிரி பேசுறதை தவிர வேற ஒன்றும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உள்ள சொல்றா, எல்லாரும் வந்து விட்டனரா அப்படின்னு கேட்குறா. எல்லாரும் போந்தாரோ போந்தாற்போ எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க, நீ எல்லாரும் வந்துட்டாரான்னு கேட்குற இல்லையா, எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து நீ எண்ணிக்கொள், நீ வெளியில வந்தாதானே அவங்களாம் வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியும், எண்ணி பார்க்கலாம்ல நீ அப்படின்றாங்க. அப்போ அவங்க அதையும் சொல்லி இன்னொன்னு சொல்றாங்க, எல்லாரும் வந்து விட்டாங்கன்னு நாங்க சொல்றோம், அதே நேரத்தில் நீ வெளியில பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்திருக்காங்களா இல்லையான்னு உனக்கு தெரியும். குவாலய பீடம் அப்படிங்கிற ஒரு வலிய யானையை கொன்றவன் அந்த கண்ணன், கம்சனுடைய செருக்கை அழித்தவன், அந்த குவாலய பீடா என்ற யானைய வலிமையுடைய அந்த யானையே கொன்றவன் அவன். அந்த கண்ணனை நம் வாயார பாடும் பொழுது நம் உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்கி நாம் இறைவனோடு சேருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால பக்தியோடு இறைவனை பாடுவதற்காக இப்பொழுதே நீ எழுந்து வா என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல்லையும் பாருங்க, வல்லானை கொன்றானே மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். அந்த வல்லவன் எப்படிப்பட்டவன், அந்த குவாலயபிடம் என்கின்ற யானையை அழித்து அந்த கம்சனுடைய செருக்கை அழித்தவன். அந்த மாயனை நாம் பாடி நம் உள்ளழுக்குகள் எல்லாம் நீக்கி இறைவனோடு ஒன்று சேர்வதற்கு வாங்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய கணவனுடைய வீர பராக்கிரமங்களை அங்கே சொல்லி, அதே நேரத்தில் ஏழே இளங்கிலியே என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய வில்லிபுத்தூர்
பெண்கள் பேசும் பேச்சினை அழகாக இந்த பாடலிலே அந்த அம்மா கொண்டு வந்திருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொடுத்து பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 16 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய். Subscribe to my channel and please press the bell icon for more videos.